வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இவ்வளவு தாமதம். ஸோ குரூப் 2 மற்றும் குரூப் 2Aவில் ஆன்சர் கீஸே ஒரு வாரம் ஆயிடுச்சு, இன்னும் வெளியிடலையே, ஏன் இப்படின்றத பற்றி நாம் பார்க்கலாம். குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல கட் ஆஃப் அனலைசிஸ் என்னவாக இருக்கும், இது குறித்து எல்லாமே இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய முடிவுகள் டிசம்பர் மாதம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஏவுடைய ஆன்சர் கீஸ் பார்த்திங்கன்னா முதல்ல வெளியிடல. இன்னும் ஆன்சர் கீஸ் நமக்கு அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே வெளியிட்டால் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு அடுத்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். குரூப் 2 மற்றும் குரூப் 2A அஃபிஷியலான ஆன்சர் கீஸ்க்காக எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா ஆன்சர் கீஸ் இன்னும் பப்ளிஷ் ஆகலை. ஸோ கண்டிப்பாக திங்கட்கிழமை நாளை ஆன்சர் கீஸ் வெளியாகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்க முடியுங்க. குரூப் 2 மற்றும் குரூப் 2A அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே வரக்கூடிய திங்கட்கிழமை கண்டிப்பாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே. ஸோ அடுத்து இந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல என்ன கட் ஆஃப் தான் வரும் அப்படின்ட்டு எல்லாருமே குழப்பத்தோடு தான் இருக்கீங்க. எனக்கு 130 எடுத்தால் வாய்ப்பு இருக்கா, 140 எடுத்தால் வாய்ப்பு இருக்கா, இப்படி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வகையான கேள்விகள் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இவங்க சொல்கிறது ரைட்டாக இருக்குமா, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நீங்கள் சொல்கிறது ரைட்டாக இருக்குமா, இல்லை நான் சொல்கிறது ரைட்டாக இருக்குமா, எக்ஸ்பெக்டட் நான் பெரிய ஆள், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஹவு மெனி வில் அப்பியர் மெயின்ஸ். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1:20 என்ற ரேஷியோவில் தான் உங்களை எடுக்கிறாங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஷியோவில் தான் உங்களை எடுத்துகிறாங்க. கொஷின் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டஃப்பான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு நிறைய பேர் இந்த டைம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஓகேங்களா, குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல மெயின்ஸுடைய வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கும். உள்ள மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகிறவங்களுடைய பீப்புள்ஸ் ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 70,000க்கு மேற்பட்ட நபர்கள் மெயின்ஸுக்கு இந்த ஆண்டு செலக்ட் பண்ணலாம். 70,000லேருந்து ஒரு 80,000 பேர் பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற டைமில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அதுதான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் த கொஷின்ஸ். ஓகேங்களா, ஸோ இத்தனை கொஷின்ஸ் ரைட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ஜென்ரலில் பொறுத்த வரைக்கும் 145, உமன்ஸுக்கு 143, பிஎஸ்டி 158, பிஎஸ்டி உமன் 137, பிடபிள்யூ எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட் 125ங்க. அடுத்து பிசி கம்யூனிட்டியை பார்க்கலாம். ஜென்ரலுக்கு ஓசி 115, உமனுக்கு 133, பிஎஸ்டிஎம் 130, பிஎஸ்டிஎம் உமன் 120, பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஸ்டிஸ்டோட 110லேருந்து 120 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிசி முஸ்லீம் ஜென்ரலுக்கு 125, உமன்ஸுக்கு 120, பிஎஸ்டிஎம் 115, பிஎஸ்டிஎம் உமன் 110, பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஸ்டிஸ்டோட 95 to 100. எம்பிசி மற்றும் டிஎன்சியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 133, உமன்ஸுக்கு 130, பிஎஸ்டிஎம் 132, 122, உமன்ஸ் பிஎஸ்டி உமனுக்கு 120, பிடபிள்யூ எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஸ்டிஸ்டோட 100ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். ஜென்ரலுக்கு 125, உமன்ஸுக்கு 120, பிஎஸ்டிஎம் 120, பிஎஸ்டிஎம் உமன் 115, பிடபிள்யூ எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஸ்டிஸ்டோட 95 to 100. எஸ்சிஏக்கு நம்ம பார்க்கலாம். ஜென்ரலுக்கு 120, உமன்ஸுக்கு 115, பிஎஸ்டிஎம் 110, 0, பிஎஸ்டிஎம் உமன் 102, பிடபிள்யூ எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடோ என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ 90. அடுத்து எஸ்டி நம்ம பார்த்துடலாம். ஜென்ரலுக்கு 110, உமன்ஸுக்கு 106, பிஎஸ்டிஎம் 105, பிஎஸ்டிஎம் உமன் 95, பிடபிள்யூ எக்ஸர்வீஸ்மென் 90க்கு மேலே இருந்தாலே போதும், நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த கட் ஆஃப் வந்துருச்சு அப்படின்னா மெயின்ஸுக்கு நீங்கள் தாராளமாக படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி
குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க? குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் இவ்வளவு தாமதம்? ஸோ குரூப் 2 மற்றும் குரூப் 2Aவில் ஆன்சர் கீஸே ஒரு வாரம் ஆயிடுச்சு, இன்னும் வெளியிடலையே, ஏன் இப்படின்றத பற்றி நாம் பார்க்கலாம். குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல கட் ஆஃப் அனலைசிஸ் என்னவாக இருக்கும், இது குறித்து எல்லாமே இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய முடிவுகள் டிசம்பர் மாதம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ஆன்சர் கீஸ் பார்த்திங்கன்னா முதல்ல வெளியிடல. இன்னும் ஆன்சர் கீஸ் நமக்கு அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே வெளியிட்டால் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு அடுத்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய அஃபிஷியலான ஆன்சர் கீஸ்க்காக எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா ஆன்சர் கீஸ் இன்னும் பப்ளிஷ் ஆகலை. ஸோ கண்டிப்பாக திங்கட்கிழமை நாளை ஆன்சர் கீஸ் வெளியாகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்க முடியுங்க. குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே வரக்கூடிய திங்கட்கிழமை கண்டிப்பாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே. ஸோ அடுத்து இந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல என்ன கட் ஆஃப் தான் வரும் அப்படின்ட்டு எல்லாருமே குழப்பத்தோடு தான் இருக்கீங்க. எனக்கு 130 எடுத்தால் வாய்ப்பு இருக்கா, 140 எடுத்தால் வாய்ப்பு இருக்கா, இப்படி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வகையான கேள்விகள் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இவங்க சொல்கிறது ரைட்டாக இருக்குமா, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நீங்கள் சொல்கிறது ரைட்டாக இருக்குமா, இல்லை நான் சொல்கிறது ரைட்டாக இருக்குமா, எக்ஸ்பெக்டட் நான் பெரிய ஆள், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஹவு மெனி வில் அப்பியர் மெயின்ஸ். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1:20 என்ற ரேஷியோவில் தான் உங்களை எடுக்கிறாங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஷியோவில் தான் உங்களை எடுத்துகிறாங்க. கொஷின் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டஃப்பான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு நிறைய பேர் இந்த டைம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஓகேங்களா, குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல மெயின்ஸுடைய வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கும். உள்ள மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகிறவங்களுடைய பீப்புள்ஸ் ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 70,000க்கு மேற்பட்ட நபர்கள் மெயின்ஸுக்கு இந்த ஆண்டு செலக்ட் பண்ணலாம். 70,000லேருந்து ஒரு 80,000 பேர் பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இப்படி இருக்க டைமில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அதுதான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் த கொஷின்ஸ். ஓகேங்களா, ஸோ இத்தனை கொஷின்ஸ் ரைட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் 145, உமன்ஸுக்கு 143, பிஎஸ்டி 158, பிஎஸ்டி உமன் 137, பிடபிள்யூ எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் 125ங்க. அடுத்து பிசி கம்யூனிட்டியை பார்க்கலாம். ஜென்ரலுக்கு ஓசி 135, உமனுக்கு 133, பிஎஸ்டிஎம் 130, பிஎஸ்டிஎம் உமன் 120, பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் 110லேருந்து 120 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிசி முஸ்லீம் ஜென்ரலுக்கு 125, உமன்ஸுக்கு 120, பிஎஸ்டிஎம் 115, பிஎஸ்டிஎம் உமன் 110, பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் 95 to 100. எம்பிசி மற்றும் டிஎன்சியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 133, உமன்ஸுக்கு 130, பிஎஸ்டிஎம் 132, 122, உமன்ஸ் பிஎஸ்டி உமனுக்கு 120, பிடபிள்யூ எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் 100ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். ஜென்ரலுக்கு 125, உமன்ஸுக்கு 120, பிஎஸ்டி 120, பிஎஸ்டி உமன் 115, பிடபிள்யூ எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் 95 to 100. எஸ்சிஏக்கு நம்ம பார்க்கலாம். ஜென்ரலுக்கு 120, உமன்ஸுக்கு 115, பிஎஸ்டிஎம் 110, 0, பிஎஸ்டிஎம் உமன் 102, பிடபிள்யூ எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடோ என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ 90. அடுத்து எஸ்டி நம்ம பார்த்துடலாம். ஜென்ரலுக்கு 110, உமன்ஸுக்கு 106, பிஎஸ்டிஎம் 105, பிஎஸ்டிஎம் உமன் 95, பிடபிள்யூ எக்ஸர்வீஸ்மென் 90க்கு மேலே இருந்தாலே போதும், நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த கட் ஆஃப் வந்துருச்சு அப்படின்னா மெயின்ஸுக்கு நீங்கள் தாராளமாக படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.